Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புதிய 4 வழிச்சாலையில் கார் மோதி இளைஞர் உயிரிழந்த நிலையில் உடலை எடுக்க விடாமல் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், தற்போது உள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புதிய 4 வழிச்சாலை ஏற்பட்ட சாலை விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை எடுக்க விடாமல் பொதுமக்கள் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் எல்லைக்கு உட்பட்ட ஈமலம்பட்டி பகுதியில் காரைக்குடி மேலூர் புதிய 4 வழிச்சாலை ஒப்பந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை பணிகளை மேற்கொண்டு வந்தனர். சர்வலூரைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது திருப்பத்தூரில் இருந்து மேலூர் நோக்கி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து வேலை செல்வர்கள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சிவா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் அழகுராஜா மற்றும் தஞ்சை ஆகிய இருவரும் பலத்த காயங்களுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருசக்கர வாகனம் சேதமடைந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் உயிரிழந்த சிவாவின் உடலை உடனடியாக எடுக்க அனுமதிக்காமல் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக 4 வழிச்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு உயிரிழந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். புதிய 4 வழிச்சாலை பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடைய நிலையில் அங்கங்கே பணிகள் நடைபெற்று வரும் போதிலும் வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட காரணம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த விபத்து குறித்து தொடர்பாக கீழளவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி பாண்டி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.